ஒரு ஸ்லாக்கியம் வாய்ப்பு சபை போதகர் அம்மாவும் எனக்கு கொடுத்ததுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது சபையாருக்கு நன்றி. நம்ம இந்த நாளில் அருமையான ஒரு வீடியோவை பார்த்தோம். இயேசு அந்த சிலுவைக்கு சுமந்து கொண்டு போகும்போது 3 முறை தடுமாறி விழுந்தார். எத்தனை முறை? 3 முறை தடுமாறி விழுந்தார். 17 மணி நேரம் தண்ணியில்லாத இருந்தார். 17 மணி நேரம். நம்ம காலையில் வந்தோம், நான் 2 டைம் தண்ணி குடிச்சிட்டேன். ஆனால் அவர் 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் இருந்தார். அவர் சரீரத்தில் மொத்தம் 5480 காயம். 5480 காயங்கள். பார்த்தீங்கல்ல, அதுதான் உண்மை. அதை விட அதிகமாக சேர்ப்பாங்க. இது சும்மா வீடியோ படம் நடிப்பு. ஆனால் அவரை எப்படி அடிச்சிருப்பாங்க தெரியுங்களா? எப்படி துடிச்சிருப்பார். அதில் ஆழமான காயம் 150 காயங்களாம். அடித்து அப்படியே இழுக்கும்போது அந்த ஆழம். அவர் தலையில் அந்த முள்முடி, காட்டுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த முள் உடையாது, அப்படியே வளைச்சா வளையும். இவ்வளோ நீட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 4.5-5 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். அதை பின்னி அவர் தலையில் வைத்து கோலால் அடிக்கிறாங்க. அது அப்படியே உள்ளே இறங்கி மூளைக்கு போகுமா. அது மாதிரி 17 முள் அவர் மண்டைக்குள்ளே இறங்குச்சான். 17 முள். ஒரே ஒரு சின்ன முள் காலில் குத்திட்டா நம்ம எப்படிலாம் பதைக்கிறோம். நேற்று தினத்தில் ஒரு சின்ன அந்த சர்ச்சுக்கு டோர் செய்தோம். அதில் ஒரு பின்னு இருந்துச்சு. ஸோ ரவுண்டு தான் பட்டுச்சு. ரத்தம் நிற்கவே இல்லை. அவ்வளோ ரத்தம் வந்துடுச்சு எனக்கு. ஆனால் அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன், ஏசப்பா எப்படி அந்த வலிகளை தாங்கிக்கிட்டு அந்த பாடை அனுபவிச்சுட்டு எத்தனை லிட்டர் தண்ணியை ரத்தம் அவர் உடல்லேருந்து வந்தது தெரியுங்களா? 6.5 லிட்டர் ரத்தம் அவர் உடம்பிலிருந்து கசிந்து வெளியே வந்திருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல முடியல இல்லையா? ரொம்ப வேதனையான காரியங்கள். ஒரு சின்ன காயத்துக்கு அவ்வளோ ரத்தம் வருதுன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக காயம். இவ்வளோ கொடுமையான மனிதர்கள் பார்த்தியா? அவர் எருசலேமில் அவரை இழுத்து வந்த போர் சேவகர்கள் 350 பேர், குதிரை வீரர்கள் மட்டும் 50 பேர். இதை நான் ஒரு தோராயமான ஒரு கணக்கு. அல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொன்னேன் முதல்ல அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பட்ட அந்த கஷ்டம். அந்த தருணத்தில் கூட அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எத்தனை கஷ்டம். ரத்தம் போயிடுச்சு, தண்ணி இல்லை, அவ்வளோ காயங்கள், உடம்பு ஃபுல்லாக அடித்து இழுக்கிறாங்க, காரி துப்புறாங்க, முகத்தில் என்னென்னமோ அவரை அடிக்கிறாங்க. நீ யாருன்னு சொல்லு பிதா அப்படி சொல்லி என்னென்னமோ அவரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, பேசலை. பிதாவே, அறியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க. மன்னியும் என்ற வார்த்தை நீங்கள் நோட் இருந்தால் எடுத்துக்கங்க. ஐயா சொன்னார், நான் இந்த சபைக்கு வந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நான் நோட் எடுத்துருக்கிறேன். நான் வந்த அந்த வருஷத்தில் நீங்கள் யார் சங்கீதம் படித்தாங்க, செய்தி யார் கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கூட என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என் டைரியில் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைரி. இந்த வருஷத்தில் முதல் நாளில் முதல் வார்த்தையில் யார் சங்கீதம்னாக்கா, 8வது மாதம் 2வது மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை ரதி பெங்களூர் சங்கீதம் வாசிச்சிருக்காங்க. 90 60 யார் சங்கீதம்னாக்கா, மேத்யூ பாஸ்டர் அம்மா பாஸ்டம்மா தான் அந்த நாளில் செய்தி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரி நான் எழுதி வைப்பேன் யார் என்ன செய்தாங்கன்னு. அதே மாதிரி சாட்சி சொன்னவங்களை கூட நான் எழுதி வச்சுருக்கிறேன். எதுக்கு நான் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் உலகத்தில் என்னென்னமோ, நேற்று ஒரு வீட்டுக்கு போகிறேங்க, அந்த
பூஜை ரூமில் அந்த ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஓ நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. வேலை எப்படா செய்துட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறார் இயேசு, நம்மளோடு இருக்கிறார், பக்கத்தில் நிற்கிறாரு. ஏன் நம்மளால் இருக்க முடியல? வேதனை, துன்பம், கஷ்டம், போராட்டம், நிந்த, அவமானம் எல்லாம் வரதான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் நம்ம வைராக்கியமாக நிற்கணுங்க. அல்லேலூயா. வைராக்கியமாக நில்லுங்க, சந்தோஷமாக இருங்க. அவர் இறந்து போகலை, பாடுபட்டு நம்ம பாவங்களுக்காகவும் உங்கள் பாவங்களுக்காகவும் அவர் பாடுபட்டு இறந்து 3ஆம் நாள் உயிரோடு வந்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அந்த உணர்வுக்குள்ள வாங்க. அல்லேலூயா. அவர் மன்னியும் என்ற வார்த்தை பைபிளில் 5 முறை, பழைய ஏற்பாட்டில் 2 முறை, புதிய ஏற்பாட்டில் 3 முறை வருது. வசனங்களோடு சொல்லணும்னா டைம் இருக்காது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். வசனம் படிக்கல. சாமுவேல் 25:28, தானியேல் 9:19 பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 6:12, லூக்கா 11:4, லூக்கா 23:34. இதில் மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை மன்னிப்பு. அவ்வளோ கஷ்டத்துலேயும் மன்னிக்கிறார் நம்ம தேவன். நம்மளை வந்துட்டு மன்னியும் பிதாவே, இவர்கள் இன்னது செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னியும். அந்த கஷ்டம், பிரச்சனை, ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாக்கா, பிதாவே இவங்களெல்லாம் என்னை வந்து இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, இவங்களை தீக்கரையாகன்னு அப்படியே சுட் 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 ஆயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. நமக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாளில் அவர் வாழ்ந்தார். அந்த வாழ்ந்த நாட்கள் அவர் செய்ததான் இன்னைக்கு நம்ம இது ஒரு விஷயமா நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஞாபகப்படுத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். 7 வார்த்தைகள் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதில் முதல் வார்த்தையே மன்னியும். நீங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை டைம் மன்னிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் இல்லை. என்னால் கூட மன்னிக்க முடியல. ஏதோ கொஞ்சம் கடுவுல 1/4 பங்கு கூட என்னால் வர முடியல. நேற்றைய தினம் ஒரு வார்த்தை, பயங்கரமான வார்த்தை என்ன பேசினாங்க. மன்னிச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு தான் சொன்னேன். எங்கள் மனைவி காலையில் 6 மணிக்கு அந்த விஷயம் நடக்குது. காலையில் 6 மணிக்கு ஃபோனில் வீடியோவில், அதுவும் என்னப்பா அப்படின்னு. இதுவரையிலையும் நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆண்டவரே இவர்களை மன்னியும். அந்த மன்னிப்பு பற்றி பேச போகிறேன், அதனால் மன்னியும் அப்படின்னு அந்த மன்னிப்புக்குள்ளே கொஞ்சமாவது வரணும் அப்படின்றது இந்த வாரத்துலேருந்து உண்மையாகவே நான் ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வாரம் போகிறேன் டிஸ்டர்பன்ஸ், தூக்கமே வரல எனக்கு. மன்னியும் மன்னியும் மன்னியும், இதை பற்றி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா கொஞ்சம் தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் நான் எடுக்க போகிறதில்ல. 10-20 நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு, 5 நிமிஷம் போயிடுச்சு. நான் அதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மன்னிப்பு, நம்ம மன்னிக்கணும். ஏசப்பா மன்னின்னு பிதாகிட்ட கேட்டார். நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மன்னிப்பு அப்படின்னு பைபிளில் 10 முறை வந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் 7 முறை, பழைய ஏற்பாட்டில் 3 முறை. சங்கீதம் 134, எரேமியா 5:1, தானியேல் 9:10. இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 26:28, மார்க்கு 1:4, லூக்கா 3:6, லூக்கா 24:47, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 13:38, எபிரேயர் 9:22. இது புதிய ஏற்பாட்டில். அதாவது மன்னிப்பு, அது மன்னியும், இது மன்னிப்பு. நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். அவரை நம்ம மன்னிக்கணும். அடுத்தவங்க நம்மளை பேசுனதை மன்னிக்கணும். அல்லேலூயா. லூக்கா 23:34 வாசிங்க இப்பொழுது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அப்பொழுது, எப்பொழுது? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பொழுது அந்த பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஃபுல் ரத்தம் வந்துடுச்சு, 17 மணி நேரமும் தண்ணி இல்லை. அந்த நேரத்தில் அவரை கஷ்டப்படுத்தினாங்க பார்த்தியா, அடித்தவங்க, அவரை வந்துட்டு துன்புறுத்தினவங்க, துப்புனவங்க, அடித்து இழுத்துக்கிட்டு போனவங்க, உதச்சி கீழே தள்ளினவங்க செய்திருப்பாங்க தானே. அவர் 3 முறை தவறி தவறி விழுந்தார்.
எவனா காலில் தட்டி விட்டுருப்பான், விழட்டான்னு. என்னுடைய கற்பனை. அல்லேலூயா. செய்திருப்பான். ஏன்னா அந்த வைராக்கியம் அவனுங்களுக்கு அந்த நாளில் அவ்வளோ கஷ்டம். இவங்களை எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? மன்னி இவருக்கு செய்யறதுக்கு இன்னும் தெரியல, அவங்களுக்கே தெரியல. சிரிக்கிறான் சேவகர், இதில் படம் சிரிக்கிறான். ஆனால் இதை விட குத்தாட்டெல்லாம் போட்டிருப்பான். அவர் ஆடையை உரிச்சு அதில் சீட்டு போட்டுலாம் பங்கிட்டுருப்பானுங்க. அது நேரடியாக நம்ம பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். தோமா அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னிக்கிறார். மன்னிப்பு, அதாவது மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கணும், ஒரு பக்கம் மன்னிக்கணும். என்ன எதனா செய்துட்டாங்க, தவறான வார்த்தை பேசிட்டாங்க, என்ன நான் சிலதை ப்ராக்டிக்கலாக நினைப்பேன். டூ வீலரில் போய்க்கிறோம், பஸ்ஸில் துப்பிட்டான்னு வச்சுங்களேன், அவனை என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். அந்த இடத்துல மன்னிக்கணும் அவனை. அவன் யாருன்னே தெரியல, நம்ம டூ வீலரில் போகிறான், அவன் பஸ்ஸில் போகிறான், துப்புறான், மூஞ்சில் பட்டுடுச்சு. நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது இதெல்லாம். என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் அசிங்கமாக அவனை பேசுவோம். ஆனால் செய்யக்கூடாது, மன்னிக்கணும். அந்த அந்த விஷயம் எல்லாத்துலேயும் வரணும். மாமியார் மாமனாருக்குள்ள, மாமனார் மாமியாருக்குள்ள, மாமி மச்சனுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள. இன்னைக்கு யார் மன்னிக்கிறாங்க? மன்னிப்பு. நம்ம மன்னிச்சிட்டோம்னா நம்ம தான் முதன்மையான ஆள். ஏசப்பா போல, ஏசப்பா கூட நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம். அல்லேலூயா. மன்னிப்பு எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும், மன்னிக்கணும். மெயினாக ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்பட்டும் மன்னிக்கிறார். அல்லேலூயா. மன்னிப்பணும். அதே மாதிரி மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் யாருக்கெல்லாம் அவர் மன்னித்தார், யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்தார், யார் யாரெல்லாம் என்ன செய்தாங்க? சங்கீதம் 22:18 வாசிங்களேன். போதுங்க. அவர் வஸ்திரத்தை எடுத்து அவர் சீட்டு போட்டாங்க பார்த்தியா, அவங்கள மன்னிக்கிறார். இரண்டாவது மத்தேயு 5:44, லூக்கா 22:42 ஒருத்தவங்க வச்சிருங்க. மன்னிக்கணும், மன்னிப்பு தான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? நம்ம துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம மன்னிக்கிறோமா? நம்மளை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம மன்னிக்கிறோமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நான் இந்த ஒரு வாரமாக ஜெபம் பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து, நான் இந்த பாவியை இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பரிசுத்தமாக்கி உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் மாறணும். நம்ம நிறைய காரியங்களில், நிறைய விஷயங்களில் மன்னிக்கணும், மறக்கணும், விட்டு கொடுக்கணும். தேவன் அதுதான் செய்தார். லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் போதுமா, என் பாத்திரம் நீங்கும்படி செய்யும். ஆனால் அது முன்னாடியே அவர் ஜெபிக்கிறார். இதெல்லாம் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பாத்திரம், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படணுமே அப்படின்னு இருந்தாலும் உம் சித்தத்தின்படி ஆக கடட்டும். இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் வாழணும், உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும், உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் வாழணும். உங்கள் சித்தம், அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவர்களுக்கு மன்னின்னு சொன்னார். எவர்களுக்கு? லூக்கா 22:63. எல்லாம் டைம் இல்லை, வாசிப்போம். 22. போதுமா? போதும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவரை அடிச்சுட்டு கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டிட்டு அடித்தவனை அவன் கேட்குறான், இப்போ ஞானசீஷர்களை சொல்லுன்னு. சொல்ல முடியாதான் ஆண்டவரால்? சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட மனிதனையும் அவர் என்ன பண்ணார்?
மதிச்சார். அப்படியே 22:64 படிமா. 65 போதுமா. தூஷ்ண வார்த்தை எப்படிலாம் திட்டிருப்பாங்க அந்த நாட்கள்ல, எப்படிலாம் அவங்க வாயில என்னெல்லாம் வருது, அவங்கள கூட மன்னிச்சிருக்கிறார். நான் போர் சேவகர்கள் பிரச்சனை பண்ணாங்க, அவங்க வேலையை அவங்க செய்தாங்க. ஆனா இவங்க என்ன சபிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதே போல அவரு பிளாத்து அவருன்னா அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, வேணாம் அவர் வந்துட்டு ஒரு புனிதர், அவர் வந்துட்டு ஒரு பரிசுத்தவான், நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, கையை கழுவி ஒப்பு கொடுத்துட்றாரு சிலுவைக்கு. அது மக்கள் சொன்ன காரணத்தினால அவர் ஒப்பு கொடுக்குறார். அவரையும் மன்னிக்கிறார், பிளாத்தை மன்னிக்கிறார். குற்றவாளி, அதாவது கடைசியா என்ன செய்யறாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டு பக்கத்துல ஒரு சிலுவையே குற்றவாளிகள், இவங்க குற்றவாளிகளா இருக்கிறாங்க. இவர்கள் மேல் பழி இருக்கு, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா இவர் ஒரு குறையும் ஒரு தப்பு செய்யல. ஆனா இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கள்ளர் மத்தியில் இவரை, இதெல்லாம் முன்னாடி சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு வாசித்தோம், சங்கீதம் வாசிக்கும் போது அந்த அதிகாரம் வாசித்தோம். அதை நான் வாசித்து இருக்கணும், நம்ம முன்னாடியாவே வாசித்துட்டோம். அதில் தான் இருக்குது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். அவர் ஒருத்தர் பிறப்பார், இப்படி தான் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பார், இப்படி பாடுபடுவார், இப்படி கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லி இருக்கிறது. அதை நம்ம முழுமையாக அந்த ஏசாயா அதில் படிச்சிங்கன்னு சொன்னாக்கா முழுமையாக அவருடைய இப்போ நடந்தது ஃபுல்லாகவே அதில் சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. மத்தேயு 18:22 முடிக்க போகிறேன். அதற்கு இயேசு 7 தாரம் மாத்திரமல்ல 70 தாரம் மட்டும் மன்னிக்கணும். அதாவது கேட்குறாரு, அவங்க சீசருங்க கேட்குறாங்க, எத்தனை டைம் ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாங்க, எத்தனை தாயிரம் மன்னிக்கணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, 7 தாரம் அல்ல, 70 தாரம். அப்போது சாகர வெள்ளியும் மன்னிச்சுட்டே தான் இருக்கணும். சாகர வெள்ளியும் மன்னிச்சு, அது கணக்கே இல்லை. மன்னிச்சுட்டு மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டு அடுத்தவங்களை மன்னிக்கணும். அப்படி மன்னிச்சா மட்டும்தான் நம்ம வந்துட்டு பரலோகம் போக முடியும், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அதே போல் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் அவரை வந்துட்டு தூஷணமாக பேசினாங்க, 2 பேர், ஒரு 3 பேர் மட்டும் சொல்கிறேன். மன்னிப்பு பெற்றுக்கொண்டவங்க, அதாவது தவறு பண்ணிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க யார் சொன்னீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்க கூக்குரல் இட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணது எல்லாமே தப்பு, வணங்கா கழுத்து உள்ளவர்கள். அந்த ஆண்டுகளில் நடந்து வரும்போது அவங்க தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வருவாங்க, தப்பு பண்ணிட்டு தான் ஆண்டவர் சமூகத்தை வருவாங்க. அது மாதிரி ஆண்டவர் வந்து அவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார். தாவீது அதே போல் என்ன செய்தார், அவர் வந்து தப்பு பண்ணுறார், ஆனால் மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதமாய் மாறி போனார். தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. நீ ஆகட்டும், நானாகட்டும், வாய் தவறி செயலே ஆகட்டும், எந்த சூழ்நிலை ஆகட்டும் தவறு பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்ட அத்தனை பேரும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார், மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களையும் மன்னித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். தாவீது, 2 பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தாவீது அதே போல் அவரும் தவறு பண்ணார். அவர் மனம் கசந்து அழுதார், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அப்போ அவரை மன்னித்து ராஜாவாய் உருவாக்கினார். புதிய ஏற்பாட்டில் யோனா, நான் இந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் மதிக்கலை, வேறு இடத்துக்கு போனான். அவரையும் அதே மாதிரி மன்னித்து மீன் வழுத்துல போயிட்டு இருந்து 3 நாள் வெளியே வந்து அவன் அந்த இடத்துக்கு சுவிசேஷம் சொன்னான். ஆண்டவர் அற்புதம் செய்தார் யோனா மூலமாய். அதே போல் பேதுரு கூடவே இருந்தார். ஏசப்பா கூட நான் கடல்லாம் நடந்தார். அவர் நீங்கன்னாக்கா நான் சொல்லுங்கள், நான் நடக்கிறேன் அப்படின்னு. அவர் செய்த காரியங்களை அவர் உயிரோடு இருக்கும்போதே செய்தார். ஆனால் அந்த கஷ்டம் வரும்போது, அந்த சிலு சேவகர்கள் வந்து அவர் பிடிக்கும்போது ஓடி போய் மறைஞ்சிட்டார். சபிக்கவும் அவரை சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். சபிக்கிறான், ஏசப்பாவே சபிக்கிறான். கூட தானே இருந்தான், எல்லாத்தையும் பார்க்குறான், அவர் போட்டதெல்லாம் சாப்பிட்டான், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான், மறுதளிச்சிட்டான்.
சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தாரம் என்னை மறுதலிப்பார். எல்லாத்துக்கும் இருக்கு, என்னால் அதெல்லாம் படித்து சொல்ல முடியாது, டைம் போயிடுச்சு. அல்லேலூயா. 3 தாரம். ஆனால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான், மனம் கசந்து அழுதான். யூதாசு காட்டி கொடுத்தான், முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்குறாய். ஆனால் அவன் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்கலாம். பிதாவே என்னை மன்னிச்சிடுங்க, எஸ்அப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு முத்தத்தினால வேணாம். ஆனால் அவன் அந்த தப்பை பண்ணிட்டு வந்து அவன் மன்னிப்பு கேட்கல. கேட்டு இருந்தான், கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அவன் போயிட்டு நாண்டுக்கிட்டு செத்துட்டான், தூக்கு மாட்டின்னு செத்து போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். அல்லேலூயா. விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. உலகத்தில் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்குறோம் எவனும் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில், என் சித்தப்பா பெரியப்பா கிட்டே நான் விட்டு கொடுத்து நாங்கள் கெட்டு போகவே இல்லை. அதே மாதிரி என் ஊரில் நிறைய பேர் இன்றைக்கி இருந்த இடமே காணோம், விட்டு கொடுக்காதவன் நிலமெல்லாம் இல்லை, பூமியிலே இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை பேச கர்த்தர் உதவி செய்தார். பேதுரை போல நம்ம மன்னிப்பை கேட்டுக்கணும், யோனாவை போல நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும், தாவீதை போல நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டனா இந்த நாளிலே இருந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். மன்னிக்கணும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.